திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் 9வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். பணங்கொள் ஆடரவு அல்குல் பகீரதி மணங்கொள சடை வைத்த மறையவன் வணங்கும் மா மயிலாடுதுறை அரண் அணங்கோர் பால் கொண்ட கோலம் அழகிதே அப்படின்னு பெருமானுடைய திருவேடத்தை இங்கே அப்பர் சுவாமிகள் மிக அழகாக நமக்கு விவரிக்கின்றார். ஏன்னா பெருமானுடைய திருவேடத்தை நாம் நினைத்து கொண்டிருந்தாலே நமக்கு பல புண்ணியம் கிட்டும், நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு இந்த திருந்து தேவன்குடியில் பாடியிருப்பார் திருஞான சம்பந்த சுவாமிகள். அப்படிப்பட்ட புண்ணிய திருவேடம் அதை தான் இங்கே நினைப்பிக்கின்றார். அதாவது பெருமான் கங்காதேவியை அணிந்திருப்பதும் அம்மையை தன்னுடைய உடலிலே ஒரு பாகத்திலே கொண்டிருப்பதையும் இங்கே சொல்கிறாரு. அதாவது கங்கையை முதல்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க எப்படி அவங்களுடைய தோற்றப்பொழிவை சொல்கிறார். பணங்கொள் ஆடரவு அல்குல் பகீரதிங்கிறார். அதாவது பாம்பு படம் எடுத்து ஆடும்பொழுது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அல்குலையுடைய பகீரதினா கங்காதேவி. அந்த கங்காதேவியை மணங்கொள சடை வைத்த மறையவன் அப்படிங்கிறார். அந்த கங்கையை தன்னுடைய சடையிலே சூடிக்கொண்ட பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. மறையவன்னா மறைகளை ஓதியவர் அப்படின்னு பேர், பொருள். அப்படிப்பட்ட பெருமான் ஏன் கங்காதேவியை தன்னுடைய சடையில் சூடியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கங்காதேவி வானத்திலிருந்து பகீரதன் வேண்டுவதற்கெனங்க வருகின்றார். மிகுந்த ஆர்ப்பரித்து கொண்டு வரும் அந்த கங்காதேவி அதே வலிமையுடன் வந்தால் இந்த உலகம் தாங்காது அப்படிங்கிறதுனால பெருமான் தன்னுடைய சடையில் கங்காதேவியை பிடித்து இந்த உலகிற்கு தேவையான அளவு விடுத்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு மிகப்பெரிய கருணை செயலாக போற்றப்படுகின்றது. அதை தான் இங்கே பெருமான் நமக்கு நினைப்பிக்கின்றார். மணங்கொள சடை வைத்த மறையவன் வணங்கும் மா மயிலாடுதுறை அரண். அப்படிப்பட்ட அந்த கங்கை இந்த பெருமானை வழிபட்ட தலமாக இந்த மயிலாடுதுறை இருக்கின்றது. அந்த தலத்திலே இந்த பெருமான் வீற்றிருக்கின்றார். மா மயிலாடுதுறை அரண் அணங்கோர் பால் கொண்ட கோலம் அழகிதே அப்படிங்கிறார். இந்த பெருமான் பெருமாட்டியை தன்னுடைய, அதாவது உமையம்மையை தன்னுடைய இடபாகத்திலே வைத்திருக்கும் அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தை இங்கே போற்றி பரவுகின்றார் அப்பர் பெருமான். அணங்குன்னா அம்மையை குறிக்கின்றது, தேவ மங்கை அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட அம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டு அந்த கோலம், அந்த திருக்கோலமானது மிக அழகாக இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப அழகாக போற்றி பாடுகின்றார். அதாவது இந்த அர்த்தநாரீஸ்வர சொரூபம்னா இங்கே பெருமான் எப்பொழுதுமே அடியவர்களுக்கு அருள்பாலிக்கும் பொழுது அம்மையுடன் கூட தான் வருவார் அப்படிங்கிறத நம்ம புராணங்களில் பார்த்துருப்போம். அம்பாளுங்கிறவங்க வேறு யாரும் இல்லை, பெருமானுடைய கருணை தான். அப்படியே அவருடைய கருணை தான் ஒரு கொண்டு வந்தால் என்னவோ அதுதான் அம்பாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி அந்த பெருமாட்டியை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டு மிக அழகாக பெருமான் அருள்பாலித்து வருகின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் இந்த மா மயிலாடுதுறை ஆகிய இந்த திருத்தலத்திலே வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லி போற்றி பரவுகின்றார். அதாவது பகீரதன், அதாவது இந்த கங்காதேவி எதற்காக வருகின்றார் அப்படின்னா, கங்காதேவி பகீரதன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு வரவழைக்கணும். அது ஆகாய கங்கையாக இருந்தது தான் அந்த கங்கை. அது இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னு பகீரதன் வேண்டுறாரு. அதன் காரணமாக பெருமான் அது கீழே இறக்குறாரு. ஆனாலும் அது ஆர்ப்பரித்து வருகின்றது. அந்த ஆர்ப்பரித்து வரும் கங்கையை அப்படியே வரவிடாமல் பெருமான் தன்னுடைய கருணையின் காரணமாக அடக்கி இந்த உலகத்தை உய்வடைய செய்தார். அதை தான் இங்கே பெருமான் மிக அழகாக போற்றி பாடி பரவுகின்றார். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.